Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் RRB Group D கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த Group D ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நமக்கு இப்போ படிக்கிற பசங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குன்னா, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினை கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, சயின்ஸ்லேருந்து எப்படி கொஸ்டின் வந்திருக்கு, இப்போ நம்ம படிச்சிருக்கிறதுலேருந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்றத உங்களுக்குள்ளே நீங்களே எவல்யூட் பண்ணிக்கிற முடியும், பரிசோதிச்சுக்கிற முடியும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எந்தெந்த ஏரியாவிலேருந்து வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். வாங்க நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், 4/10/2018 கொஸ்டின் நடந்தது. இது டைமிங்கு, இது லெவல் 1க்குள்ளது குரூப் டியோட கொஸ்டின். வாங்க நம்ம பார்க்கலாம். பின்வரும் யார் வெளியுறவுத்துறை அமைச்சர், அதாவது முக்கியமான அமைச்சர்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குரூப் டியை பொறுத்தளவு இது வந்து அப்போ நடந்தது, ஓகே, 18 டைமில். இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள இருக்க அமைச்சர்களை நீங்கள் மினிஸ்டர் அமைச்சர்கள் எல்லா பற்றியும் எல்லா மாநிலத்திலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை பழசு. நெக்ஸ்ட்டு 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தம் மூலம் இந்திய அரசியலமைப்பின் முன்மாதிரிக்கு எந்த 2 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது? சமதர்மவாதி, மதசார்பின்மை. இதுதான் ஆடானது புதுசாக, ஓகேவா? இது எப்போ அப்படின்றது இந்த வருடம் தெரியணும், இது எத்தனாவது சட்ட திருத்தம்ன்றது தெரியணும். இதுவும் ரொம்ப முக்கியமானது, இதுவும் முக்கியமானது. இதில் என்ன 2 வார்த்தையை ஆட் பண்ணான்றத இந்த பாயிண்ட்டும் முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட், விந்தணு மற்றும் சினை முட்டை இணைவதால் உருவாகும் ஒரு ஒருங்கிணைந்த கட்டமைப்பான சைகோட் எனப்படுவதன் உருவாக்கம் எந்த செயல்முறையினால் நடைபெறுகிறது? கருத்தரித்தல். அணு ஆயுதங்களின் கோட்பாட்டை கண்டறிந்தவர் யார்? சிதேஹி ஹுகாவா. சீன உணவு தயார் செய்வதில் நாம் பயன்படுத்தும் சீன உப்பின் ரசாயன பெயர் என்ன? மோனோசோடியம் குளுட்டோமேட். காற்றில் ஒளியின் வேகத்தை விட அதிகமாக பயணிக்கும் ஒன்றை டேஸ் என்று அழைக்கப்படுகிறார். சூப்பர்சானிக், மீயொலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் இதுவுமே நல்லா தெரிஞ்சுக்க, அதிகமாக கேட்கக்கூடிய இதுதான் இருக்கும். இதோட நேமும் இது சூப்பர்சானிக், மீயொலி அப்படின்றது. நெக்ஸ்ட்டு, பின்வரும் 2018ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி அன்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி யார்? இது கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே. இது அந்த அப்போ 2018 நடந்தது. இப்போ இதே மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படித்து வச்சுக்கோங்க. தொழில்நுட்பத்தில் செயல்படக்கூடிய தளங்களில் உதவியுடன் சட்ட சேவை வழங்குனர்களுடன் குடிமக்களை இணைத்து பொது சேவை மையத்தின் நெட்வொர்க் முழுவதும் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் தொடங்கப்பட்ட சேவையின் பெயரை குறிப்பிடவும். டெலிலா. இதெல்லாம் பழசு, ஓகேவா? இதுவும் அதே மாதிரி தான். அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது புதுசாக சேவை ஏதாவது ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்கீமு, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸு, டெக்னாலஜி ரிலேட்டடாக வரக்கூடியது. டேஸ் குழுவில் உள்ள தாவரங்கள் பொதுவாக பாசிகள் என்று அழைக்கப்படுகின்றன. தாலோஃபைட்டாக பாசிகள் நம்ம சொல்லுவாங்க. பொருட்களின் மீது டேஸ் செயல்படாத போது பொருட்கள் தொடர்ந்து வேகத்துடன் நகர்கின்றன. விசை. நுவாகாய் என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சமூக விழா ஆகும்? ஒடிசா. அதாவது ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, அந்த ஃபெஸ்டிவலில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, அதுலேருந்து வரும். அதே மாதிரி டான்ஸு, டேட்ஸு, முக்கியமான டேட்டு, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும். அதுலேருந்து கண்டிப்பாக வரும். 2018 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியினை எந்த நாடு நடத்தியது? இப்போ இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ், அப்போ நடந்தது. இப்போ ICC சாம்பியன் ட்ரோஃபி நடந்திருக்கு 2025. அது இந்தியா சாம்பியன் ஆகிருக்காங்க. அது யார் கூட விளாண்டாங்க? நியூசிலாந்து கூட. அப்போ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெத்னியா வளைகுடா 2 நாடுகளின் இடையே அமைந்துள்ளது. அவைகளில் ஒன்று பின்லாந்து, மற்றொன்று நாடு எது? ஸ்வீடன். இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் போல மாதிரி ஏதாவது. பின்வருவர்களில் இரும்பு வேந்தர் என்று அழைக்கப்படுவோர் யார்? ஓட்டோ வான் பிஸ்மார்க். 2018 ஆகஸ்ட் மாதத்தில் கிண்டல் கோவின் முழுமையான துணை நிறுவனம் நோபெலிஸ் இன்க்
அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டுள்ள உலகளவிய அலுமினியம் சுழல்வான தயாரிப்புகள் நிறுவனத்தை கையகப்படுத்தியதாக அறிவித்தது. கையகப்படுத்தப்பட்ட நிறுவனத்தின் பெயரை குறிப்பிடாவும். இதுவுமே அப்போ உள்ளது தான், கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி வர முடியாது. இது வந்து அலரிஸ் கார்ப்பரேஷன். ஒற்றை அதிர்வெண் மூலம் உருவாக்கப்பட்ட ஒளி என்பது டேஸ் ஆகும். டோன்னு சொல்லக்கூடியதுதான். விசையோடையது தான் நிறை இன்ட்டு முடுக்கம். இதோட யூனிட்டுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா ஒவ்வொன்றுக்கும். ஓம் என்பது டேஸின் அலகு. எஸ்ஐ யூனிட் இருக்கு இல்லையா, மின்தடையுது. இது எஸ்ஐயோட யூனிட்டு தான் ஓம், மின்தடையுடையது எஸ்ஐ அலகு ஓம். நியூட்டன் மீட்டர்ஸ் மைனஸ் ஸ்கொயர் என்பது எதன் எஸ்ஐ அலகு? அழுத்தம். இதோட ஒவ்வொரு யூனிட்டுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேலையாக இருக்கட்டும், ஆற்றலாக இருக்கட்டும், விசையாக இருக்கட்டும், எல்லாமே இந்த யூனிட் எஸ்ஐ யூனிட்டை பற்றி கேட்பாங்க. டேஸ் ஆண்டில் பாபர் முதலாக இந்தியாவிற்குள் படையெடுத்தார்? 1519. பின்வரும் பெருங்கடலில் எதில் செசலிஸ் குடியரசு அமைந்துள்ளது? இந்திய பெருங்கடலில் தான் செசல்ஸ் குடியரசு அமைந்துள்ளது. டெல்டான் தியரி எந்த விதியின் அடிப்படையில் அமைந்துள்ளது? ரசாயன கலவை. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ ஆனது எந்த இடத்தில் வைத்து உலகின் 3வது மிகப்பெரிய ஹைபர்சோனிக் காற்று சுரங்கத்தை ஹைபர்சோனிக் வின் டன்னல் உருவாக்கியது? திருவனந்தபுரத்தில். செறிவூட்டப்படாத ஹைட்ரோ கார்பன்கள் எது போன்ற வினையூக்கிகள் முன்னிலையில் ஹைட்ரஜனை சேர்க்கின்றன? நிக்கல், பல்லாடியம். கீழுள்ள மந்த வாயுக்களில் 5வது இடத்தை பெற்றுள்ளது வந்து செனான். கிழக்கு என்பது வடகிழக்கு என்று மாறினால் மேற்கு என்னவாகும்? இது ரீசனிங் கொஸ்டின் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு வச்சுக்கோங்க, கிராஸாக வச்சுக்கலாம். இப்போ இது வட கிழக்கு, இதுதான் இப்போதைக்கு பாயிண்டாக வச்சுருக்காங்க. இவங்க மேற்கு என்னவா மாறும்? இங்கேருந்து ஒரு கிளாக் வைஸில் வந்துருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கேருந்து ஒரு கிளாக் வைஸில் வரணும். அப்போ தென்மேற்காக வரும். தென்மேற்கு, இதுதான் நமக்கான ஆன்சரு. ரீசனிங் கொஷின் தான். இரும்பு சல்ஃபேட் வேதியியல் சூத்திரம் இது நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ஃபெரஸ் சல்ஃபேட் 7H2O நீரோடையது. இந்த மாதிரி வாய்ப்பாடுகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2017ஆம் ஆண்டு மே மாதம் எவரெஸ்ட் சிகரத்தை உலகிலே முதலில் எட்டிய பெண்மணியை குறிப்பிடுக. இவர் உலகின் மிக உயர்ந்த சிகரத்தை 2 முறை வேகமாக அடைந்த பெண்மணி, அதாவது ஆன்சு ஜெம் சிம்பா. ஓகேவா? இவங்க இந்த மாதிரி எவரெஸ்ட்டு பற்றியவும் நிறையா ஜிகே இருக்குது. இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்தது 2012 பர்டிகுலராக கேட்டிருக்காங்க. இந்த எவரெஸ்ட் மட்டுமே பர்டிகுலராகவும் நிறையா பேர் முதல் முறையாக போனவங்க, முதல் முறையாக போன ஆண், முதல் முறையாக போன பெண், முதல் முறையாக போன ஹேண்டிகேப்டு, கொஞ்சம் மாற்றுத்திறனாளி, 2 முறை போனவங்க, அந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. எரோயலர் திசு ஆனது உறுப்புகளின் டேஸ் இடைவெளிகளை நிரப்புகிறது. உறுப்புகளின் டேஸை ஆதரிக்கிறது மற்றும் பழுதான திசுக்களை சரி செய்கிறது. உட்புற மற்றும் உட்பகுதி அதைத்தான் சரி செய்கிறது, பாதுகாப்பாகவும் சரி செய்கிறது. இரத்த நாள அமைப்பு, வாஸ்குலர் அமைப்பு பற்றி உண்மை அல்லாத ஒன்றை தேர்வு செய்ய. இது மட்டும்தான் இல்லையாமா, இது மட்டும் இல்லையாமா. ரத்தம் குறைவான அழுத்தத்தில் பாயும் பொழுது அவற்றின் வேகமாகவும் தடுமாற்றத்துடனும் பாய்கிறது. இது தவிர மற்ற எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். சரியானது. ரத்தம் பொதுவாக வாழ்க்கையின் நதி என்று அழைக்கப்படுகிறது. மனித இரத்த சிவப்பணுக்கள் ஆயுட்காலம் 115 120 நாட்கள். சுமார் 7-8% உடல் எடையை உருவாக்கிறது. இந்த மாதிரி எல்லாமே முக்கியமானது. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? தென் 2018ஆம் ஆண்டு விளையாட்டு நீச்சல் துறையில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர். அவார்ட்ஸு அந்த டாப்பிக்லேருந்து வரக்கூடியது.
இதுவும் கரண்ட் அஃபரன்ஸில் வரக்கூடியது தான். நெக்ஸ்ட்டு மெண்டலிஃபின் கால அட்டவணையில் டேஸ் நிக்கலுக்கு முன் தோன்றியது. காப்பரா கோபால்டோல் CO கோபால்ட். ஒரு கடத்தியின் எதிர்ப்பு எதை பொறுத்தது? பொருளை பொறுத்தது. எத்தனாலில் எத்தனை ஹைட்ரஜன்கள் அணுக்கள் உள்ளன? 6. பின்வருவர்கள் யார் 2017ஆம் ஆண்டுக்கான 53வது ஞானபீட விருது பெற்றார்? இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த மாதிரி அவார்டு ஃபங்க்ஷனு, அப்பாயின்மெண்ட்டு, அதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அஜித் குமார் அவங்க கார் ரேஸில் அவார்டு வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் அதோட இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. நேம் எல்லாமே. 2016இல் சரஸ்வதி சமன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே தான். டேஸ் பரிணாம உறவுகளின் ஆதாரங்களை கொடுக்கிறது. இது வந்து புதை படிவங்கள் தான் இதை கொடுக்கிறது. எந்த விளையாட்டுடன் SV சுனில் தொடர்புடையவர்? இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்லேயும் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சனை கேட்டு இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னு கேட்பாங்க. குரூப் டியை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ ஹாக்கி, இப்போ சச்சின் டெண்டுல்கர்னா கிரிக்கெட்டுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் மற்ற இதில் ஃபுட்பால்லேருந்து கேட்பாங்க. ஒவ்வொன்றிலையும் மாற்றி மாற்றி கேட்பாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாப்புலரான பீப்புளாக கொஞ்சம் நேம்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2018ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி மத்திய பிரதேச ஆளுநர் பதவி ஏற்றவர் யார்? இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேவா? இதுவுமே அப்புள்ள ஆளுநர், பிரதமர், இந்த மாதிரி புதுசாக வரக்கூடியது மினிஸ்டர்ஸு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறலாம். ஓகே, இப்போ ட்ரம்ப் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இதெல்லாமே வேர்ல்டு வைடாகவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். எல்லாமே முக்கியமாக வரும் நமக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இந்த வீடியோவில். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு கூட வந்து சேரும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.